நீங்கள் கஷ்டப்பட்டும் பணம் உங்கள் கைக்கு வரதே இல்லையா? உழைப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதாவது வேலை செய்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வாழ்க்கை மட்டும் நகராமல் அப்படியே நின்று போயிடுச்சா? அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல. அதை சம்பாதிக்க விடாமல் தடுக்கின்ற நம் மனசுக்குள்ளே இருக்கின்ற தடையை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம வாழ்க்கையில் பணம் வராததுக்கு காரணம் நம்மக்கிட்ட திறமை இல்லை அப்படிங்கிறது இல்லை. திறமை எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது. எனக்கு லக்கே இல்லை, நாங்கள் எப்போயுமே ஏழை தான், ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எங்ககிட்ட எப்போயுமே பணம் இருக்காது, பணம் வந்தாலும் கையில் நிற்காது, எங்களுக்கு ஒட்டாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்ககிட்ட பணம் வந்து நிற்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு வழியே சொல்கிறேன். என்கிட்ட பணம் வரல அப்படின்னு சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க, நான் பணம் வர சரியான வழியை இன்னும் தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வரி, இந்த சென்டென்ஸ் உங்களை விக்டிம்லேருந்து லேர்னராக மாற்றும். 2 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பணமே இல்லை, எனக்கு பணமே வந்து சேரலை, எப்பயுமே வரமாட்டேங்குது இப்படின்னு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இன்னொருத்தர் இன்றைக்கி இல்லை, எனக்கு நாளைக்கு நிச்சயம் வந்துடும், நான் அதுக்கான சரியான வழியை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இரண்டாம் உள்ளவர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா நான் கற்றுக்கல, அதுக்கான வழியை தேர்ந்தெடுத்து நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியும் அந்த பாசிட்டிவான எண்ணமும் அவரை நிச்சயம் ஜெயிக்க வைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டம் உண்மை, ஆனால் எது தெரியுமா நிஜம்? நீங்கள் இன்னும் தோக்கலை அப்படிங்கிறது தான் நிஜம். இதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்துங்க. மனசு ரெடி ஆகிட்டா தன்னால் எல்லாம் வந்து சேரும். நம்மளுடைய முயற்சிக்கு ரிசல்ட் என்ன? பணம், பணத்தோட வருகை தான். அதனால் பணம் வராதது வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடக்கூடாது. மனம் தளராத எண்ணம், நம்ம மனசு ரெடி ஆகிடுச்சுன்னா பணம் தன்னால் நம்ம கைக்கு வந்து சேரும். இந்த கருத்து உங்களை மனசுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.